நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்பதான் முதன்முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணலாமே. நீ என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வியூகம் வெற்றி, குஷியில் அமித்ஷா. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் வீடியோவை முழுமையா பார்க்கணும். நானும் கொஞ்சம் விரிவாக பேசணும். இந்த விஷயங்களை ஒரே வரியில சொல்லிட முடியாது. கொஞ்சம் பழைய கதையை சொல்லிட்டு அண்ணாமலையோட வியூகம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது என்ற விஷயத்தையும், அதனால அமித்ஷா எப்படி குஷி அடைந்திருக்கின்றார் என்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன். பீகார்ல பாஜக கூட்டணி மாசா வெற்றி பெறுது. அந்த கூட்டணி வெற்றி பெறதுக்கு அமித்ஷா, மோடி இவங்கெல்லாம் காரணமா இருந்தாலும் களத்துல இறங்கி ஒர்க் பண்ணது யாரா கேட்டீங்கன்னா பைஜெயந்தி பாண்டா. அப்படி என்ன ஒர்க் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, சிராஜ் பாஸ்வானையும் நிதிஷ்குமார் அவர்களையும் ஒன்று சேர்த்ததுதான் பீகார்ல மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு வழியாக அமைந்தது. சிராஜ் பாஸ்வானுக்கு ஒரு 10% வாக்கு இருக்குன்னு வச்சுங்க. நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 5 ஆண்டு காலம் இல்லை, ஒரு 20 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி படத்தில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுக்கு கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும். அப்போ எதிர்வரிசையில் இருக்கக்கூடியவங்க யாரையுமே விட்டு விடக்கூடாது, எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். வெற்றி தான் பிரதானம் என்கின்ற பொழுது மனமாச்சரியங்களை தூக்கி தூரம் போடணும். அப்போ சிராஜ் பாஸ்வானுக்கு மன வருத்தம் என்ன? சிராஜ் பாஸ்வானை பாத்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் சேர்த்துக் கொள்வதற்கு எது தடையா இருந்தது? இதையெல்லாம் கண்டறிந்து அந்த பிரச்சனையெல்லாம் சேர்த்து நிதிஷ்குமாருடன் கைகோர்க்க வச்சாரு நம்ம பைஜெயந்தி பாண்டா. அதுதான் பீகார் தேர்தலில் வெற்றிக்கான பெரிய வியூகமாக அமைந்தது. தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு 2 பேர் பாத்தீங்கன்னா ஒத்து வராதவங்களா இருக்கிறாங்க. ஒன்னு யாரான்னு கேட்டீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வம், இன்னொருத்தர் யாரான்னு கேட்டீங்கன்னா நம்முடைய டிடிவி தினகரன். பன்னீர்செல்வம் கூட எடப்பாடி பழனிசாமியை அதிகமா விமர்சனம் பண்ணாம இருக்கிறாரு. ஆனா எதிர் முகாம கிட்ட அவரு ரொம்ப நெருக்கமா இருக்கின்றார். அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை தருது. இப்ப எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிட்டு எதிர் முகாமுடன் கை கோர்க்காம இருந்தாருன்னு வச்சுக்கலேன், நம்ம எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நம்புவாரு. ஸ்டாலினுடனும் பாத்தீங்கன்னா மறைமுக நெருக்கத்தில் இருக்கின்றார் ஓபிஎஸ். இப்ப டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவரு ஸ்டாலினுடன் நெருக்கமா இருக்கிறாரா என்று தெரியாது. ஆனா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் விஜயிடம் ரொம்ப நெருக்கமா இருக்கின்றார். ஆனா திமுக தீய சக்தி என்ற எண்ணமானது நம்ம டிடிவி தினகரனுக்குள்ள இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரட்டும் அப்படின்னு அவரு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சோ இந்த 3 பேருக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி தீர்க்கக்கூடிய வலிமை பைஜெயந்தி பாண்டா அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தமிழ்நாடு அரசியல் களத்துல பாஜகவுக்கு பொறுப்பாளரா போடுறாங்க. அவரும் வருகின்றார், அவருடைய டீமை கூட்டுகிறாரு, கூட நயினார் நாகேந்திரனையும் அழைச்சிக்கிறாரு. நேரா எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்கின்றார்கள். சந்தித்து என்னை ஏன் இங்க போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்போ எல்லாரும் ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும். கள சூழ்நிலையானது அப்படிதான் இருக்கிறது. நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டாரு. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எத்தனையோ உளவுத்துறை இருக்குன்னு தெரியும், அத்தனையும் களத்தில் இறக்கியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு இருந்தாலும் விஜய் என்ற ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவே இல்லை. இப்ப போட்டியிட்டார் என்றால் யாருடைய வாக்கை பிரிப்பார்னு தெரியாது, யாருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் என்றும் தெரியாது. அதனால ஒவ்வொருத்தரையும் நம்ம கூட்டணியில் இணைப்பதுதான் சாதுரியம் அப்படின்றதையும், பன்னீர்செல்வத்துக்கு நீங்க என்ன ஆஃபர் கொடுப்பீங்க, அதே மாதிரி டிடிவி தினகரனுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பீங்க அப்படின்னு டைரக்டா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி பார்த்தார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து சொல்றேன் போயிட்டு வாங்க அப்படின்னு நட்பு முறையில சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. டெல்லியிலிருந்து அமித்ஷாவால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றவர். அவர்கிட்ட போயிட்டு கராரா பேச முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யாரிடம் கராரா பேசுவார் என்ற விஷயமான நல்லா தெரியும். நம்முடைய நயினார் நாகேந்திரன் கிட்ட தான் கராரா பேசுவாரு. அதனால நயினார் நாகேந்திரன் கூப்பிட்டாரு. ஏம்பா யாரோ சந்திக்கிறாங்க, என்னுடைய கொள்கை தெரியாதா? நான் பன்னீர்செல்வத்தை நம்பல, டிடிவி தினகரனும் நம்பலப்பா. அதனால அவங்க 2 பேரை விட்டுட்டு மற்றவங்களாம் கூட்டணிக்கு சேர்க்கலாம். நானே பாத்தீங்கன்னா முன்னின்று கூட்டணியை பேசுறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்முடைய நயினார் நாகேந்திரன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு.
இந்த விஷயத்த உடனடியாக அமித்ஷா கிட்ட நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் போன்ல சொல்லிட்டாரு. உடனே அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணாமலை அவர்களை களத்துல இறங்கினாதான் தமிழகத்துல ஒரு கூட்டணியை அமைக்க முடியும். அதோட மாறுபட்ட சிந்தனை கொண்டவங்க, எதிர்முகாமல இருக்கிறவங்க, எலியும் புலியுமா இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ஒன்று சேர்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட எலியும் பூனையுமா இருக்கிறது பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, அவங்களையும் பாத்தீங்கன்னா ஒன்று சேர்க்கணும். அதே மாதிரி நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க. எந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லுகின்ற போது முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும், மதுரை விமான நிலையத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஏற்கனவே 2021 தேர்தல் அறிக்கையிலே அது சொல்லப்பட்டிருக்குது, பாஜக தேர்தல் அறிக்கையிலே இருக்குது. ஆனா ஏதோ எடப்பாடி பழனிசாமி புதுசா கோரிக்கை வைக்கிற மாதிரி நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முரண்பட்டு நிற்கிறாங்க. ஸோ அவங்களையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாக உடைந்திருக்கிறது. 2 பேர்கிட்டையும் நெருக்கமா இருக்கக்கூடியவர் நம்ம அண்ணாமலை தான். அதனால தேமுதிகவை எப்போதுமே கடுமையான சொற்களால் வசைப்பாடாத ஒரே தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணாமலை தான். ஸோ இந்த மாதிரி எல்லோரிடத்திலும் நெருக்கமா இருக்கக்கூடியவர் அண்ணாமலை. அதனால அண்ணாமலையை பயன்படுத்தினார் நம்முடைய அமித்ஷா. எதுக்குப்பா எல்லாரையும் அதிமுக கூட்டணியில ஒன்று சேர்ப்பதற்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அண்ணாமலையை களத்துல இறக்குனது என்னத்துக்கு தெரியுமா? இவ்வளோ பேர் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்னதான் நினைக்கிறாங்க, ஏன் அதிமுக கூட்டணிக்கு வராம இருக்கிறாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமியை நெருங்கி வரமாட்டுறாங்க? எடப்பாடி பழனிசாமி தடையா இருக்கின்றாரா, இல்ல இவங்க நெருங்குவதுக்கு வேற எதனா தடையா இருக்குதா? அண்ணாமலை போய் எல்லாரையும் கேட்டு வாப்பா, அதற்கு பிறகு நான் களத்தில் இறங்கி கலக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை இறங்கினாங்க. அதனால்தான் நம்ம பன்னீர்செல்வம் அவர்களையும் சந்தித்தது. உடனே டெல்லிக்கு போனார் அண்ணாமலை. அண்ணாமலை வந்த பிறகு நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களும் போயிட்டு அமித்ஷா கிட்ட உண்மையை சொல்லிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி டிடிவியும் கூப்பிட்டு வீட்லயே சோறு போட்டார் அண்ணாமலை. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மீது இவ்வளவு கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்களே, என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நம்ம கூட்டணிக்கு தான் வரணுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே உங்களை சந்திச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கடுமையான வார்த்தைகள் தேவையில்லை. பிறகு அதுவே நமக்கு விமர்சனமாக எழும். ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றவே போறதில்லை. சாத்தியம் இல்லாததை தினகரன் பேசினா பின்னாடி விமர்சனத்துக்குள்ளாகும். தயவு செய்து அதை மாற்றிக்கிங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் வீட்டில் கூப்பிட்டு சோத்தை போட்டு தினகரனுக்கு புரிய வச்சாரு. பிறகு கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், தேமுதிக எல்லார்கிட்டையும் பேசினாரு, பாமக கிட்டையும் பேசினாரு. அதுல அண்ணாமலையுடைய போனை எடுக்காத ஒரே தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அவருக்கு குடும்ப பிரச்சனை, கட்சி பிரச்சனையை தாண்டி, அதனால நம்ம அண்ணாமலையுடைய போனை எடுக்கல. மற்ற எல்லார்கிட்டையும் பேசினாரு. என்ன நினைவு, என்ன எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனடியாக அமித்ஷா கிட்ட சொன்னாரு, யார் யாருக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் தெளிவா சொன்னாரு. இதுல டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நான் என்டிஏ கூட்டணியில தான் இருப்பேன். நான் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுறதோ அவருடன் மேடையை பகிர்ந்து கொள்வதோ சத்தியமா முடியாது. அவர் ஒரு மேடையில் இருந்தாருன்னா அந்த மேடைக்கு நான் வரமாட்டேன். புரியுதுங்களா? கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரே மேடையில் ஏத்திரம் சொல்லிவிட்டு கையை பிடிச்சி தூக்காதீங்க, நான் என்டிஏ கூட்டணியிலே இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் கட்சி தொடங்கிறேன், எனக்குன்னு ஒரு சின்னம் நான் கேட்கறேன், அந்த சின்னத்தை கொடுத்துருங்க. எடப்பாடி கிட்ட நான் கேட்கிற தொகுதியை வாங்கி கொடுத்துருங்க. அப்படின்னா 50 தொகுதி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பன்னீர்செல்வம் எங்க வெற்றி பெறுவாரோ அந்த தொகுதியை கேட்கிறாராம், அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொன்னாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் முடிவு பண்றதை விட அமித்ஷா கிட்ட சொல்லிடுறேன், அவர் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஜான் பாண்டியன், மற்றபடி டாக்டர் கிருஷ்ணசாமி, தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எத்தனை தொகுதி தரீங்களோ அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா ஒரு தொகுதி கொடுத்தீங்கன்னா 13 கோடி ரூபாய் செலவுக்கு பணம் தரணும். என்கிட்ட பணம் கிடையாது. எத்தனை தொகுதி தரீங்களோ அத்தனை 13 கோடி ரூபாய் எங்களுக்கு தரணும் அப்படின்னு தேமுதிக தரப்புல இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா திமுக கிட்ட இருந்து அது வருது. தேமுதிகக்கு 2 தொகுதி தான், ஆனா 26 கோடி அவங்க தராங்க. ஸோ அதுதான் தேமுதிகவுடைய இலக்கமா இருக்குது. அதோட எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுற பேரத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்கு 10 கோடி, 6 தொகுதி எங்க தம்பிக்கு மேல எம்பி, இது ஏற்கனவே பேசி வச்சிருக்காங்க. ஆனா அண்ணாமலை பேசுறத வச்சு பார்க்கும்பொழுது
பணம் பிரதானம் தேமுதிகவுக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, கடந்த கால அரசியல் எதிர் நிலைப்பாடு கிடையாது. அதோட தமிழகத்தில் நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா என்ற எண்ணம் கிடையாது. நம்ம கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தேமுதிக துளியும் கிடையாது. தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்று தெரியாது. கேப்டனுக்கு யாராவது துன்பம் வந்ததுன்னு தெரியாது. நம்ம கட்சி இந்த அளவுக்கு போயிருப்பதுக்கு என்ன காரணம் தெரியாது. நம்முடைய கல்யாண மண்டபம் யாரால் உடைக்கப்பட்டதுன்னு தெரியாது. நம்முடைய காலேஜை ஏன் நம்ம வித்தோம்னு தெரியாது. அரசியல சறுக்கலுக்கு யார் காரணம் தெரியாது. பின்னாடி இருந்து கேப்டனை தூண்டி விட்டு ஜெயலலிதாக்கு எதிராக பேச வச்சது யாருன்னு தேமுதிக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரியாது. இன்னைக்கு கேப்டனை பொறுத்த வரைக்கும் சிங்கமன களமாடினவர். இன்னைக்கு அரசியல் களத்தில் அவர் இல்லாம போயிட்டாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம் என்று நம்முடைய அந்நியாராக இருக்கக்கூடிய நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு சுத்தமா தெரியாது. அவருக்கு தெரியுது ஒன்னே ஒன்று தான், பணம். அது மட்டும்தான் அவங்களுக்கு குறியா இருக்குது. அது அண்ணாமலை கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அமித்ஷா கிட்ட போய் சொல்லிட்டாரு. ஸோ அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொண்டார். பிறகு நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களை எடப்பாடி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்புறம் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் டெல்லி போறேன் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டார். என்ன தெரியுமா, உங்க கூட்டணியில யாரை சேர்க்க முடியுமோ அவங்கள சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இவ்வளவுதான் தொகுதி தர முடியும். நீங்க கம்மியான தொகுதியில் நிக்கிறீங்களா, இல்ல உங்க கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க கம்மியான தொகுதியில் நிக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு இவ்வளவு தொகுதி, இந்த தொகுதி, அப்புறம் நீங்க முயற்சி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் மண்டலங்கள்லயும் சரி சென்னை மண்டலத்திலையும் சரி எடப்பாடி பழனிசாமி தொகுதியை வாரி கொடுத்திருக்கிறாராம். சோ இது நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொண்டு போய் நம்ம அமித்ஷா கிட்ட காட்டி இருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பாருங்களேன் எவ்வளவு தொகுதி எந்தெந்த இடத்துல கொடுத்திருக்காரு பாருங்களேன். நாம சேர்ப்பதோ 10-15 கட்சிகள். அவற்றுக்கெல்லாம் நாம இந்த தொகுதிகளை பிரிச்சு எப்படி கொடுக்குது, நாம எப்படி கணிசமான தொகுதியில நிக்கிறது. நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 தொகுதியை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் கூட்டணிக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கம்மியா தருகின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அமித்ஷா கிட்ட போய் சொன்னாரா. என்னப்பா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணியை சேர்த்துக் கொள்வதற்கான கதவை திறந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கதவை திறந்துட்டார். யார் மூலம் அதை வெளிப்படுத்தினார் தெரியுமா, எடப்பாடி பழனிசாமியினுடைய மவுத் பீஸ் சொல்லுவாங்க நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அவர் மூலமாக நிச்சயமா கதவை திறந்திருக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. எல்லோரையும் அரவணைக்கின்ற மூடில் தான் இருக்கின்றார். வெற்றி பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். ஏன்னா செங்கோட்டையன் பாஜக நம்பி இருந்தாரு. செங்கோட்டையனும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தடுக்க முடியாம தவேகால போய் சேர்ந்துட்டார். இதெல்லாம் பைஜெயந்தி பாண்டான்னு ஒருத்தர் நியமிச்சாங்க தெரியுமா, அவங்களுடைய தோல்விதான். தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக போன பிறகு செங்கோட்டையனை எப்படி தவேகாக்கு அனுப்பலாம் அப்படின்னு பாஜக கடும் கோபத்தில் இருக்குதான். அதனால பைஜெயந்தி பாண்டாவை திரும்ப பெற்றுக்கொண்டு நம்முடைய பியூஷ் கோயல் இருக்கா இல்லையா, அவரை தமிழ்நாட்டு தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க பாஜக. கூடவே அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களை போட்டிருக்காங்க. அப்புறம் முரளிதர மேக்வால் நினைக்கிறேன் அவரையும் வந்து சேர்த்து ஒரு ஹெட்டு 2 அசிஸ்டன்ட் என்று சொல்லிட்டு மொத்தம் 3 பேரை புதுசா நியமிச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்னென்ன தொகுதி தருகின்றார், அதோட கூட்டணிக்கு எல்லாரையும் சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு சம்மதம் தெரிவித்து விட்டார். அந்த கூட்டணி எப்படி அமைய போகுது என்ற விஷயத்தெல்லாம் பேசி முடிப்பதற்காக தமிழ்நாட்டை பற்றி நல்லா தெரிந்த பியூஷ் கோயல் அவர்களை அனுப்பியிருக்காங்க. இவை அத்தனையும் வந்து அண்ணாமலை போட்டு கொடுத்த ரூட் தான். பைஜெயந்தி பாண்டா வேண்டாம், அவரை இறக்கின பிறகு வந்து நமக்கு நம்ம செங்கோட்டையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதனால அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்பது புதுசு, அதிகமா தமிழ்நாட்டுக்கு வராதவர். பீகார்ல அவர் பேசி முடிச்சார் என்றால் அந்த அரசியல் அவருக்கு தெரியும், மொழி பிரச்சனை இல்லை. அதனால தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நன்றாக தெரிந்தவர் நம்ம பியூஷ் கோயல் அவர்கள் தான். அதனால அவரை போடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதிரடியான முடிவெடுக்கக்கூடியவர் பியூஷ் கோயல். அதே மாதிரி தமிழ்நாடு தேர்தல் களத்தை சிறப்பாக கவனிக்கக்கூடிய சிறப்பு பொறுப்பாளராக நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நியமிச்சிருக்கின்றார்கள். ஸோ பல முக்கியமான புள்ளிகளை தமிழ்நாட்டில் இறக்கி இருக்கிறாங்க. பாஜக மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி இப்போ சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். இதெல்லாம் அண்ணாமலை போட்டு கொடுத்த ரூட்டு தான். இந்த போட்டு கொடுத்த ரூட்டு இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணிக்கான புதிய கதவுகளை எடப்பாடி பழனிசாமி திறந்திருக்கிறார். ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா இல்லைங்க, அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
எடப்பாடி பழனிசாமி போட்ட பொதுக்குழுவை பாத்தீங்களா? அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய மன ஓட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னாங்களா? எடப்பாடி பழனிசாமி எதிரியை மட்டுமல்ல துரோகியும் எதிர்கொள்கின்றார் அப்படின்னாங்களாம். கூடவே இருந்து கெடுக்கின்றவர்களையும் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ள வேண்டும். கட்சி நிர்வாகிகளும் அவங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் துரோகிகள், எதிரிகள், கூடவே இருந்து குழிப்பறிக்க கூடியவங்க. இப்படி எல்லாரையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. தொண்டர்களும் நிர்வாகிகளும் இவங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் பொதுக்குழுல பேசினாங்களாம். இது எடப்பாடி பழனிசாமி என்ன ஓட்டத்தை வெளிப்படுத்தது? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்னும் தினகரனையும் அதே மாதிரி நம்ம பன்னீர்செல்வத்தையும் எதிரிகளா பார்க்கல, துரோகிகளா தான் பாக்குறாங்க. சோ இவங்க கிட்ட எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படி அதை சொல்லாம கட்சி நிர்வாகியை வச்சு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிடிவிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் கதவை மூடிவிட்டார் என்று ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்கி பன்னீர்செல்வத்தை கோபப்படுத்தணும், டிடிவி தினகரனை கோபப்படுத்த வேணும். ஏன்னா ஊடகங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணியை முடிவு செய்கின்ற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊடகத்துல வர்றதை தயவு செய்து எதையும் நம்பாதீங்க, அது பொய் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் என்ற விஷயத்தை நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில நம்முடைய அமைச்சர் கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாமே சுபமாக நடக்க போது. நாம எல்லாரும் ஒன்னா வரத பார்த்த உடனே திமுகவுக்கு அடிவயிறு எரியுது, அறிவாலயம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அலறி சாகுது. அதனால ஊடகம் கட்டமைக்கின்ற எந்த விஷயத்தை நம்பாதீங்க. என்னைக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஊடகம் ஆதரவா இருந்ததுல நல்ல விஷயங்கள் நமக்கு பேசுறதே கிடையாது. அதுல வர செய்தி உண்மை இல்லை அப்படின்னு அண்ணாமலை தினகரன் கிட்டையும் பன்னீர்செல்வம் கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்களாம். ஊடகம் நம்மளை பிரிக்கத்தான் பார்க்கும். அப்படிதான் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிச்சாங்க. அண்ணாமலை சொல்லாததெல்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்மளை பிரிச்சாங்க. தயவு செய்து இப்போது பதட்டம் அடையாதீங்க, நம்மளாம் ஒண்ணு சேர வேண்டும் திமுக வீழ்த்துவதற்கு அப்படின்னு அமித்ஷா போட்ட வியூகத்தையும் அண்ணாமலை டேலண்டா எப்படி திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ரகசிய திட்டத்தையும் பன்னீர் டிடிவி தினகரனுக்காக எடுத்து சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நம்முடைய நயினார் நாகேந்திரன் மூலமாக அண்ணாமலை திட்டம் போய் சேர்ந்ததுனால நம்முடைய எடப்பாடி பழனிசாமியும் அழகா கூட்டணிக்கான கதவை திறந்திருக்கிறாரு. அமித்ஷா அதை கேட்ட உடனே குஷி ஆயிட்டாரு. அண்ணாமலை என்னவோ நினைச்சியா, தமிழ்நாடு அரசியல் களத்துல யார போடணும், யார் போட்டா சரியா இருக்கும் அப்படின்றதுல இருந்து அதோட மற்றவங்களை எப்படி கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வியூகம் வரைக்கும் இந்த மனுஷன் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னைக்கு அதிமுக கூட்டணி பலமாக உருவெடுப்பதற்கும் திமுக அலறி சாவதற்கும் ஒட்டுமொத்தமாக வியூகம் வகுத்தது அண்ணாமலை தான். புதிய பொறுப்பாளர்களை டெல்லியிலிருந்து அனுப்ப சொன்னதும் அண்ணாமலை தான். அதனால அண்ணாமலை சொன்ன எல்லா வியூகங்களும் சக்சஸ் இருப்பதனால இப்ப அமித்ஷா பொறுத்த வரைக்கும் மன இறுக்கம் போய் குஷியில் இருக்கின்றாரா. திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கின்றார் அண்ணாமலை. மீண்டும் அரசியல் களத்துல அடியெடுத்து வைத்திருப்பதும் அதிக முக்கியத்துவம் தரப்படுவதும் அண்ணாமலையுடைய தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாம் நல்லபடியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஊடகமானது ஒன்று சேர்க்க விடாது, கண்டிப்பா நாசம் பண்ணும். அடுத்தடுத்த செய்திகள்ல பாரு, இன்னும் அதிமுகவுக்கு நலத்தை சொல்ற மாதிரியே, அதாவது நல்லதை சொல்ற மாதிரியே பேசி நஞ்சை விதைத்து விடுவார்கள். ஆனா அதிமுகவினர் தான் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நன்றி.